I love you, I love you, I love you. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். I love you, I love you. I love you. I love you too, I love you too. I love you too. பாலா, I love you too. பாலா. எல்லாமே உன்னை லவ் பண்ணுவாங்க பாலா. I love you too, I love you too. அப்படி சொல்லு பாலா. Thank you. ரொம்ப சந்தோஷம், அன்புக்கு பாசத்துக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. I love you. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா போன வருஷம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, நான் வெளியூர்ல இருந்தாலும் வர முடியல. இந்த வருஷம் வர முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா ஒரு கரெக்டா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருநங்கை சகோதரி ஒரு அக்காவை நான் மீட் பண்ணேன். என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்து டிகிரி படிச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு வேலையில இருக்கிறாங்க. அவங்க எங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க இதுலேருந்து நிறைய பேர் வந்து படிக்கணும், நிறைய தொழில் நடத்தணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நாங்க எப்பயுமே நாங்க ரொம்ப மோட்டிவேஷனா இருப்போம், ரொம்ப எப்படி சொல்றது, உங்களுக்கு வில் பவர் ரொம்ப அதிகம், நிறைய விஷயங்கள் இங்க வந்து நாங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அதெல்லாம் தாண்டி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு சினிமா தியேட்டருக்கு போனாலே மேலுக்கு ஃபீமேலுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு, எங்களுக்கு தனி ரெஸ்ட் ரூம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது, எங்கலேருந்து ஒருத்தர் ஒரு துறையில மேல வந்தாங்கன்னா அது ஒரு 350 பேர் மேல வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க யாரு திருநங்கை சம்பந்தப்பட்ட படிப்புக்காகட்டும், இல்ல நீங்க சுயதொழில் செய்யணும்னு நினைச்சாலோ, இல்ல வாழ்க்கையில வேற வேலையில முன்னுக்கு வரணும்னு நினைச்சாலோ, நிச்சயமா பாலா உங்களுக்காக உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக. ஓகே, நலிந்த திருநங்கை, படிக்கின்ற திருநங்கைக்கு அவரால முடிஞ்ச உதவிய பொதுமக்களுக்காகட்டும் திருநங்கைகளுக்காகட்டும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வகையில அந்த பேப்பர் எடுக்கமா, அந்த வகையில பூஜா ஸ்ரீ வேலூர்ல வழக்கறிஞரா இருக்காங்க. அவங்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்க பரிசாக கையில கொடுக்கப்படுதுமா.